பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் நிறைவான பலன் சகோதரிகளுக்காகவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வைத்து அதை தியானிக்க சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, இன்றைய நாளில் வாக்குத்தத்தமானது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அன்பான சகோதரிகளே, தேவனின் செட்டைகளுக்கு வராததுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வனாந்திரமாய் இருந்தது. கேட்பாரற்று நம்முடைய வாழ்க்கை கிடந்தது. அவருடைய செட்டைகளின் கீழே வந்தபோது நிறைவான பலனை, நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். என் வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்களானால் வனாந்திரமாய் இருந்தேன். அவர் செட்டைகளின் கீழே வந்தவுடன் எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் பிரச்சனையை கேட்குற ஒரு தேவன் உண்டு, என் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பன் உண்டு என்பதை, என் பிள்ளைகள் மேலேயும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். எல்லா காரியத்துக்கும் சோர்வுக்கும் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் எங்களுக்குள் இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நீங்கள் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நிச்சயமாகவே நிறைவான பலன் கிடைக்கும். அன்புள்ள சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிக்கிற சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்போது மனிதர்களுடைய காரியங்களிலே, கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். ரூத்தின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள் என்றும், அவள் இஸ்ரவேலிலிருந்து வந்த குடும்பத்தையே நேசித்து அந்த குடும்பத்தின் மருமகளாய் ஆனாள். ஆனால் அவள் திருமண வாழ்க்கையோ சந்தோஷமானதாய் நீடிக்கவில்லை. அவள் தன் கணவனை இழந்தாள். கணவனை இழந்த போதிலும் அவள் தன் மாமியாராகிய நகோமியிடம், நான் உங்களோடே கூட வருவேன், நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடே வருவேன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கண்ணீர் மல்க அவள் கூறியது நம் உள்ளத்தை தொடுகிறது. அவள் சூழ்நிலை சரியில்லை, நம்பிக்கையற்ற நிலை. அவள் இஸ்ரவேலின் தேவனத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டாள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, சோதனையினாலும் எந்த சூழ்நிலையினாலும் அவரையே இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் செட்டைகளின் கீழே ஓடி வருகிற ஒருவரையும் அவர் தள்ளுவதில்லை, அவர் மறந்து போவதும் இல்லை. ரூத்தினுடைய ஒரு வாழ்க்கை அவளுக்கு தோல்வியாய் கொடுத்தாலும் மறுபடியும் அவள் வாழ்க்கையை கட்டிவிடுகிறார். அவளுடைய அலங்கத்தை கட்டுவதற்கு நீதிமானாகிய போவாசை வாழ்க்கை துணையாக்குகிறாள். அன்பான சகோதரிகளே, நீங்கள் குடும்பத்தில் எத்தனையோ அவமானம், நிந்தைகளை சகிக்கலாம். ஆனால் ரூத் எப்படி தன் மாமியார் கூட போனாலோ அதுபோல் நீங்களும் உன் குடும்பத்தை விட்டு விலகாமல், என் மாமியாருக்கும் எனக்கு ஒத்து போகவில்லை, என் கணவருக்கும் எனக்கும் சரிபடவில்லை, ஒத்துப்போகவில்லை என்று ஓரமாய் சென்று ஊர் பக்கமாய் போய்விடாதீர்கள். உங்கள் குடும்ப ஸ்தலத்தை விலகிடாதீர்கள். உன் குடும்ப ஸ்தலத்தை விட்டு எப்போது விலகிடாதீர்கள். குடும்ப ஸ்தலத்தை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தேவனிடத்தில் இருக்கிற அன்பை பெற்றுக்கொண்டு தினமும் உங்கள் குடும்பத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.